யானை பலம் தரும் யானை கோலம். ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா, கார்ல எடுத்துன்னு போவாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில புதுசா ஒருத்தர் போய் அவரே இணைச்சிக்கிட்டாரு. பாத்தீங்கன்னா யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு யானை கவலம் வைக்கிற பாடி பில்டர். அவர் ரொம்ப தனியா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த உடனே நாசமா போயிட்டான். என்னன்னா யானை கவலம்ன்ற ஒரு லேகி வச்சுக்கிட்டு இருந்தான். அதாவது என்னன்னா, உடம்பு பயங்கரமா பலம் பெறுமா, அவன மாதிரியே ஆயிடுமா, அந்த மாதிரி சொல்லிட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருந்தான். இங்கிட்ட அட்வொகேட் நெல்சன்றவர் பாத்தீங்கன்னா அவரை பத்தி போட்டிருந்தாரு. இந்த மாதிரி இந்த லேகி எல்லாம் விற்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியில இருக்காரு இவர் இந்த லேகி விற்கிறாரு, ஆனா அதுக்கு FSI சர்டிபிகேட்டே கிடையாது, அதை எப்படி விற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாரு. அது மட்டுமானு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சாட்டை துறைமுருகன், சீமான் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, இவ்வளவு கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டும் சொன்னாங்க. உடனே அதுக்கு பதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சாட்டை துறைமுருகன் ஒரு ஆத்தாளுக்கும் அப்புறம் பிறந்தனால்தான் வெளியே சொல்ல சொல்றாரு, என்ன ப்ரூஃப்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டான். இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே, இந்த லேகியம் மேட்டர் வந்த உடனே சாட்டை மற்றும் சீமானால ஏவி விடப்பட்ட ஆளுதான் இவன். என்னன்னா, நீ போய் அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கையில, அதாவது பேக், இவங்க பேக் எடுத்து வந்திருக்காங்க. அந்த பேக்ல வெட்டு கத்தி, அருவாய் எல்லாமே இருக்காது. இங்க எல்லாமே உள்ள வச்சுக்கிட்டு பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு வந்தவனுங்க இதெல்லாம் இதுக்கு கொண்டு வரணும். அந்த அட்வொகேட் நெல்சன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த நெல்சன் அவரும் அவர் அண்ணனும் வீட்டுல இல்லையா, வெளியே போயிருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் இருந்திருக்காங்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில உறுப்பினராக இருப்பாரு. அவர் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே நிக்க வச்சு பேசாம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வச்சு பேசிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நெல்சனும் அவங்க அண்ணன் தம்பி 2 பேரும் வந்திருக்காங்க. உள்ள போயிருக்காங்க. நான் வாங்கன்னு சொல்லி பேசியிருக்கான் போல இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த பொம்பளை பேசுறது எடுத்த உடனே, நீ எப்படி இது பண்ணுவ, நீ வாய்மொழியா சொல்றதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படி. இப்போ ஒரு விஷயம், ஒரு பொருள் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கிட்ட எல்லா ப்ரூஃபும் சரியா இருக்கு அப்படின்னாக்கா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணணும். வேறங்க, எங்க கிட்ட எல்லா ப்ரூஃபும் சரியா இருக்கு, இவங்க எங்க மேல அவதூறு பரப்புறாங்க, இந்த பொருள் மேல தவறான போய் புகார்கள் சொல்றாங்கன்னு சொல்லணும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அடியாட்களை கூட்டிட்டு போயிட்டு வெட்டுக்கத்தி எல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல உட்காந்து மிரட்டலான்னு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க மேல தவறு இருக்கு. அப்பயும் அவர் சொல்றாரு, நான் போன் எடுத்து காட்டுறேன், இந்த FSI சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன், அதுக்கு லைசன்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற எடுக்கிறதுக்குள்ள அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவருக்கு பாத்தீங்கன்னா நெல்சன்றவருக்கு இந்த இடத்துல வெட்டுப்பட்டு இருக்கு, ரத்தமா சுட்டுது. இந்த மாதிரி ஒரு அடக்குமுறை தான் பண்றாங்க. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அதுக்கு மட்டுமா அவன் வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏற்கனவே சட்டை பிரிவு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அதாவது ப்ரூஃபை காட்டு, நீ ஒரு ஆத்துலக்கு அப்புறம் பிறந்தவன் அந்த ப்ரூஃபை காட்டுன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ரூஃபை காட்டாம இருப்பாங்களா இந்த மாதிரி பேசின உடனே அவர் ஒரு பக்கத்துல எவ்வளவு டாக்குமெண்ட் எவ்வளவு இடம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் 2025 நம்ம ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு வந்தாரு பாத்தீங்களா, அப்ப கூட பொட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சீமானும் சாட்டையுமே ஸ்டேஜ்ல கலாச்சிட்டாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பொட்டி கொடுத்தாங்க, அந்த மாதிரி எவ்வளவு, அந்த மாதிரி அந்த பொட்டி மேட்டர்ல 15 கோடி ரூபாய்க்கு இடத்த ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆனா அதுலயும் போய் யார் மேலன்னு பாத்தீங்கன்னா, இப்போ அவங்க சீமானோட மனைவி கைவிழி அவங்க மேல 15 கோடி ரூபாய்க்கு சொத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுல இந்த பொய் எப்படின்னு சொல்றோம்னா, ஒரு ஏக்கரு 2000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கர்ல ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு சென்ட் 2000 ரூபாய்க்கு எந்த இடத்துலயுமே கிடைக்காது. குறைஞ்சபட்சம் 80,000, 90,000, 1 லட்ச ரூபா வரைக்கும் கூட போகும். ஏன்னா எல்லா இடமும் டெவலப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ப்ராப்பர்ட்டிக்கான இது அதிகமாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இவர் 2000 ரூபாய்க்கு வாங்கலாம் அப்படின்னா, அடித்தட்டு மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. 2000 ரூபாய்க்கு எவ்வளவு பேர் வாங்கி நிலம் இல்லாத இலைகள் இருக்க மாட்டாங்க, அதாவது ஆளுகளே இருக்க மாட்டாங்க, அந்த பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் போய் 20 சென்ட் வாங்கியிருக்காரா, அது 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி பொய்யான தகவல் சொல்லி அதுல இது பண்ணிருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி ஆதாரத்துல வெளியே விட்ட உடனே ஜீர்ணிக்க முடியல. என்னடா அது நம்ம பேசணும், இந்த மாதிரி வெளியே விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜீர்ணிக்க முடியாம தான் அணிவர்களை ஏறிட்டு இந்த கத்தி இதெல்லாம் எடுத்துட்டு போய் மிரட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா மட்டும் மிரட்டிட்டு வந்தா அங்க அடிக்கடி ஈடுபட்டு அறுவடை எடுத்துட்டு வெட்டவும் ஓடி இருக்கான் அந்த ஆள். அதாவது அவன் பேரு ராஜன் வேறனோ அது அவன் பேரு. இதுல என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவுக்கு கைகூடிய செயல்படுறது நாம் தமிழர் கட்சி. இந்த திமுக இவங்களை எழுதி விடுது. இவனுங்க போய் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் அடக்குமுறையாக கையாடுறாங்க. இது மட்டும்தான். ஏன் உண்மையை சொல்லிட்டாங்கன்னாக்கா அது பொய்ன்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு முறையீடு பண்ணுங்க, அவங்க மேல கேஸ் போடுங்க, போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு போடுங்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு போயிட்டு வன்முறையை கையாளுருக்கானுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஊராங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க பிறந்ததுல இருந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா, புடிச்சு வெளுத்து வாங்கி விட்டுருக்காங்க. ஜட்டியோடு ஓடி இருக்கான் யானை கவலம். அவன் பாத்தீங்கன்னா ஜட்டியோட நிக்க வச்சிருக்காங்க அந்த ஊர் மக்கள். அது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்களே வர வச்சு அவங்க மேல கேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செயல்லாம்
தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. ஏற்கனவே பாருங்க ஒரு மீட்டிங்ல எங்களோட கூட்டம் வந்து பாருங்க அமைதியான முறையில் நடக்கும். ஏதாவது ஒருத்தர் எதனா ஒண்ணு அசம்பாவிதம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சாட்டை மாமா பேசும்போது ஒருத்தன் அவங்க அவங்க கட்சி ஆளுங்களே போலீஸ்காரங்களே அடிச்சாங்க. அந்த மாதிரி ரவுடி கட்சி தான் இவங்க கட்சி. திமுக எதுக்காக இவங்களை வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடக்குமுறை. இவங்களை வச்சு அடக்குமுறையும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்காங்க. இவங்களும் அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு வார்டு கவுன்சிலரை கூட ஆக முடியாது ஒன்னால. ஆனா நீங்க இருக்கீங்க கொஞ்சம் தும்பிகள். நீங்க தும்பிகள் தான் ஓவரா தும்பிக்கிட்டு இருக்கீங்க. அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பையன், நான் ஆரம்பத்துல நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அவன் ஃப்ராடு பையன், அவனும் அவன் குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்காக தான் அவன் அரசியல்ல இருக்கிறான். சாட்டை துறைமுருகன் வீடியோ போட்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கான். நீங்க மட்டும்தான் கையில இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். அது இப்ப ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பேர்ல சொத்து வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. ஆனா உங்ககிட்ட இருக்கிற கரெக்டாக கரைஞ்சு போயிட்டே இருக்கு. சின்ன பிள்ளைங்க ஒரு காலத்துக்கும் அப்பா அம்மா கொடுக்குற அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடுமா, பிஸ்கட் வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த ரூபா, அரணா அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு உண்டியில சேர்த்து வச்சு எடுத்துட்டு போய் கொடுக்குது. அதை வாங்கி பிழப்பு நடத்துறவன் தான் சீமான். அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எப்படி அவன் எதுக்காக வந்து இந்த மாதிரி கட்சிகளை இது பண்ணி வச்சுட்டு அந்த இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா அது கட்சி மூலியமா செஞ்சாக்க எதுவும் தெரியாது. யாரும் வந்து நம்ம மேல கேஸ் போட முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த கட்சியை வந்து துணையா வச்சுக்கிறாங்க. இவன் வந்து எப்படின்னா முத்துக்குமார் பொண்டாட்டி எப்படி இவன் வச்சுக்கிறானோ அதே போல நாம் தமிழர் கட்சி வந்து சீமான் வச்சுக்கிறான். இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பங்கிட்டு பேசிக்கிறாங்க. எல்லா இடத்துலயுமே அப்படிதான். இப்போ வந்து கனிமூல கொள்ளை நடக்குது, அங்க மலைகள் திருடப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அந்த கல்வி வாரி ஓனர்கிட்ட காசு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை கையெடுக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க வந்து அதை பத்தி பேசுறாங்கன்னா அதை நிறுத்துற வரைக்கும் ஒரு கட்சி ஆளுங்க வந்து போராடணும். ஆனா அப்படி கிடையாது. அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி பேசினோடனே அவங்க வந்து 2 பொட்டி வரும், அமைதியாயிருவாங்க. இதுதான் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டிக்கு டீசல் போட முடியல, பெட்ரோல் போட முடியல, நாங்க வந்து எலெக்ஷன்ல நிக்கிறோம், நீங்க தான் எங்களுக்கு பார்த்து செய்யணும், எதுனாலும் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட திரள் நிதி எடுத்து பிச்சை எடுக்கிறவங்க எப்படி 15 கோடி ரூபாய் சொத்து வாங்க முடியும்? அதுவும் இல்லாம மனைவி பேர்லயும் சரி, இவர் பேர்லயும் சரி, கையில் பேரும் இல்லாம, அசைய சொத்து இல்லாம இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமையில இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்யவும் இந்த மாதிரிலாம் டேட்டா கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சொத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதுவும் பினாமிலாம் யாரும் கிடையாது. டைரக்டா அவர் முன்னாடி மேலே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாரு. இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்னு கேளுங்க. யாருக்கும் பதிலே வராது. இந்த பதில் தெரியாம தான் அவங்க வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்குறாங்க. அதாவது திமுக அதை அவரே சொல்றாரு. திமுக இருக்கிறவங்க எல்லாரும் நான் இது வரைக்கும் பேசினேன். ஆனா யாரும் வந்து எங்களை எதுவும் பண்ணல. ஆனா நான் 2 நாளா தான் நான் உங்களை பத்தி பேசினேன். அதுக்கே நீங்க வந்து அடியாத பத்தி ஏவி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வீட்டுல அவர் மேல தாக்குதல் நடத்தினா கூட பரவாயில்ல. ஆனா அவங்க வீட்டுல அவங்க அம்மா, வயசானவங்க, அவங்க பாட்டி எல்லாரு மேலேயும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுதான் வந்து அடக்குமுறையின் உச்சம். இவங்களோட இதுவே இதுதான். அதனால இவங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது விஜய்னு ஒருத்தர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட சாயம் எல்லாம் வெளுத்துச்சு. இல்லைன்னா கடைசி வரைக்கும் இவங்களை நம்பியும் இவனுங்க ஒரு கூட்டம் இருக்குது, அமைக்குஞ்சுகள் கூட்டம். அந்த கூட்டம் இன்னும் இப்பவும் நம்பிட்டு தான் இருப்பாங்க. முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற 1000 பேர் தான் அவங்க கட்சியில அந்த 1000 பேர் நம்பிட்டே தான் இருப்பாங்க. வெளியானுங்க எல்லாம் உஷாராயிட்டாங்க. இல்ல அண்ணன் வந்து பொட்டி வாங்கிட்டு எல்லா வேலையும் பாக்குறாரு அப்படின்றதுல தெளிவாயிட்டாங்க. இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சியை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ விஜயை பத்தி சாட்டை துறைமுகன்றவன் எவ்வளவோ அவதூறு பேசலாம், எவ்வளவு அவதூறு பேசலாம், அதிகமா பேசலாம், மொழியில் இல்லாமோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசலாம், மயிரை குடும்பவாதமா பேசலாம், என்ன மாதிரி தகாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. ஆதரத்தோட பேசினானா? எதுவுமே கிடையாது. விஜயை பத்தி பேசினா, விஜய் வீட்டை பத்தி பேசினா, எல்லாத்த பத்தியும் பேசினாங்க. ஆதரத்தோட பேசிட்டு அப்போ நாங்கெல்லாம் வந்து உன்னை பத்தி அந்த மாதிரி கேட்கலையா? அப்போ ஆத்தாளுக்கு வரணும்டா. அதாவது பதில் சொல்ல தெம்பு இல்லாத, பிராணி இல்லாத, நிரூபிக்க முடியாத, வக்கு இல்லாதவனா அவங்க ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தவங்க, அப்பனுக்கு பிறந்தவங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவோம். இது வந்து ஒரு அரசியல் கட்சியில இருக்கிறவரு, அதுவும் அது ஒருங்கிணைப்பாளருக்கு கீழே இருக்கிறவரு, கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறாரு. அதனால இந்த நாம் தமிழர் கட்சியை வந்து அதாவது அந்த குழி தோண்டி அதை புதைச்சது ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சாட்டை துறைமுருகன் தான். இவ்வளவுத்துக்கும் காரணமும் அவன் தான். அந்த ஏகிட்டு அவனை போய் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ண வச்சது சாட்டை துறைமுருகன் தான், சீமான் தான். இதெல்லாம் வந்து வெளியே கொண்டு வராங்க, எங்க மேல பேசுறாங்களே அப்படின்னு முழுக்க செஞ்சது அவனுங்கெல்லாம். அதான் தயவு செஞ்சு இதுக்கு மேலே தான் நாம் தமிழர் கட்சியை பத்தி புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அவங்க பின்னாடி போனீங்கன்னா உங்களோட அடிமுட்டால் யாருமே கிடையாது. இவ்வளவு நாளா அண்ணன் தான் அந்த அண்ணன் மேல பைத்தியமா இருந்தா இப்ப நான் அந்த அண்ணனே பைத்தியம் இப்பதான் தெரிஞ்சு சொல்லுவான். அந்த பேர்கள் எல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க.
பூராமே ப்ராடக்ட் பேருக்கு தான். உங்ககிட்ட இந்த வாங்கி 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 அவங்க நல்லா சம்பாதிச்சு மாடி மேல மாடி கட்டி வீடு கட்டுறாங்க. ஆனா தமிழ் தேசியத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா 0% தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே கிடையாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு வெளியே வர்றதுக்கு பாருங்க. அவனுக்கு ஏற்கனவே வந்து இதே நிலைமை சாப்பிட்டு திரும்ப வரணும். எப்படி அடிச்சு ஓட விட்டு ஜெட்டியோட உட்கார வச்சு ஊர் மக்கள் எல்லாம் பிடிச்சி அடி வெளி விடு நிறுத்திருக்காங்களோ அதே மாதிரி அவர் வேற சொல்றாரு, நான் அவனை கொண்டுட்டு தான் நான் போவேன், உள்ள போனா பரவாயில்லடா, நான் கொண்டுட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து வாய்ச்ச விடான்னு சொல்றாரு. ஊர் மக்கள் இருந்தாங்க, வெளுத்து வாங்கிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் வெளுத்து வாங்கியிருக்காங்க. யானை கபலம் உடம்பு ஏற்றி என்ன பிரயோஜனம்? மூளை வளரலையே. மூளை வளராம தான் போய் செம்மட்டி வாங்கியிருக்கிறான். வாங்கி ஓட விட்டாங்க. அந்த ஜெட்டோட எடுத்து பேம்பர்ஸ்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதனால அடுத்த சாட்டைக்கு இதே நிலமதான் வரப்போகுது. ஓவரா வாய் பேசிக்கிறீங்க. எங்கேயாவது சிக்கனா உன்னை செதைச்சிருவாங்க பார்த்துக்கோ. ஏற்கனவே நீ உன் மேல நிறைய காண்டதுக்கான டிவி கேட்கலாம். அவரு இத்தனைக்கும் ஆதரவுன்றவர் வந்து எந்த கட்சியும் சாராதவர், பொதுவா பேசுவாரு. அவ்வளவுதான். இந்த எல்லார் மேலேயும் தப்பு இருக்கு, இப்படிதான் எப்படி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவருக்கே இந்த மாதிரி நான் டிவி கேட்ப சிக்கனா என்ன ஆகுன்றத நினைச்சுப்பாரு. பார்த்துட்டு இருந்துக்க சாட்டை, அப்புறம் ஆயிடுவோம் ஓட்ட. நன்றி.